அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிஐயோட கவர்னராக 25th ஆர்பிஐ கவர்னராக இவ்வளவு நாள் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சக்திகானந்த தாஸ். ஓகேயா? ஸோ அவர் இன்னைக்கு வந்து ரிட்டையர் ஆகிட்டார். 26th ஆர்பிஐ கவர்னராக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சஞ்சய் மல்ஹோத்ரா. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரெவன்யூ செக்ரட்டரியாக இருந்தவர் இப்போ இவரை வந்து ஆர்பிஐ கவர்னராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவருடைய டென்யூர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 3 years டென்யூர். சரிங்களா? இவர் தான் 26th ஆர்பிஐ கவர்னராக இருக்க போறாரு. சரியா? 26th ஆர்பிஐ கவர்னர். அடுத்து டிவி சோமநாதன் பார்த்தோம்னா நம்ம கேபினட் செக்ரட்டரி. விக்ரம் மிஸ்ரி பார்த்தோம்னா ஃபாரின் செக்ரட்டரியா இருக்காங்க. சரியா? அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த கேபிட்டல் ஆஃப் சிரியா இஸ் டமாஸ்கஸ் and its currency is called Lyra அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The rule of President Bashar al-Assad is overthrown by militants அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 ஸ்டேட்மெண்ட். ஸோ சிரியாவோட கேபிட்டல் டமாஸ்கஸ் கரெக்ட் தான். சிரியன் லைரா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை லிரா அப்படின்னு சொல்லுவாங்க, அரல்ஸ் சிரியல் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது சிரியாவோட பிரசிடென்ட்டாக இருந்தவர் பஷர் அல் அசாத். அவரோட மிலிட்டன்ஸ்லாம் இப்போ அவரோட ஆட்சியை வந்து கவிழ்த்துட்டாங்க. சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது which country has been chosen to chair the 68th session of United Nations Commission on Narcotic Drugs அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட சேர்பர்சனா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நார்கோட்டிக் ட்ரக்ஸ் கமிஷனோட சேர்பர்சனா இந்தியா தான் வந்திருக்காங்க. ஸோ இந்தியா அப்படிங்கிறதா 68th செஷனோட சேர். ஓகேவா? அடுத்தது மியூல் ஹண்டர் ஏஐ ரீசென்ட்லி இன் நியூஸ் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மியூல் ஹண்டர் அப்படிங்கிற ஏஐ யாரோட இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்கோட இனோவேஷன் ஹப். ஓகேங்களா? ஆர்பிஐயோட இனோவேஷன் ஹப். மியூல் அப்படின்னு பார்த்தோம்னா மியூல் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுக்கணும். மியூல் பேங்க் அக்கௌண்ட்னா நமக்கு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்காக இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மியூல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஆகுது. சரிங்களா? நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்காக ஒரு கிரிமினல் வந்து நமக்கே தெரியாமல் யூஸ் பண்ணலாம், இல்லை நமக்கு தெரிஞ்சே கூட யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸ் தான் மியூல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிரிமினலுக்கு டைரக்டா அந்த அக்கௌண்ட்டோட லிங்க் இருக்காது, ஆனால் இன்டைரக்டா பார்த்தோம்னா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா? ஸோ அதான் மியூல் அக்கௌண்ட். அந்த மியூல் ஹண்டர் ஏஐ அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்கோட இனோவேஷன் ஹப்போட ஒரு இனிஷியேட்டிவ். சரியா? அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படிங்கிறது டிசம்பர் 10 தான் நமக்கு ஹியூமன் ரைட்ஸ் டே. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஃபியூச்சர் அவர் ரைட் ரைட் நவ் அப்படிங்கிறது. அவர் ரைட் அவர் ஃபியூச்சர் ரைட் நவ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.